வணக்கம் நண்பர்களே. விஜய் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் நாளை மறுநாள் உலகெங்கும் வெளியாகுது. படத்துக்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கி இருக்கு. தமிழ்நாட்டில் நேற்று தொடங்குச்சு முன்பதிவு. மற்ற பகுதிகளில் முன்பதிவு முன்னாடியே தொடங்கிடுச்சு. வெளிநாடுகளில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. இந்த முன்பதிவு எப்படி இருக்கு? இப்போ தாவேக்க பற்றி ஆகட்டும், அல்லது விஜய் பற்றியோ, அல்லது விஜயனுடைய படங்கள் பற்றியோ உண்மையான தகவல் வேணும் அப்படின்னா அது கிடைக்கிறது குதிரை கொம்பு. குதிரை கொம்பு வச்சு பார்த்துக்கிறீங்களா? அதுபோல் விஜய் படங்களுக்கு உண்மையான தகவல்கள் கிடைக்கணும் அப்படின்னா அது மிக 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 அரிது. எங்கேயும் கிடைக்காது. அவர்கள் பரப்பி விடுற தகவல் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் நம்பிட்டு போயிடணும். நம்பலனா என்னங்கன்னா, நம்பலனா ஒன்றும் நஷ்டம் இல்லை, நம்பிட்டு நீங்கள் போயிடணும், அவ்வளோதான். அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ், அதாவது இந்த படத்தினுடைய முன்பதிவு என்ன, டிக்கெட் எப்படி போயிருக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 69 படம் விஜய் நடிச்சிருக்காப்புல தமிழ் சினிமாவில். இந்த 69 படத்தில் ஒரு படத்துக்கு கூட ஆர்கானிக்கான ஒரு உண்மையான வசூல் என்னன்னு வெளியிட்டதே கிடையாது. நான் பொய் சொல்றதா நீங்க நினைச்சீங்கன்னா, அல்லது நான் சொல்ற தகவல் உண்மை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, நீங்களாம் உங்களுக்கு உண்மையான தகவல் தெரிஞ்சிருந்தா அந்த தகவலை இந்த கமெண்ட்ஸ் அந்த செக்ஷனில் கொட்டுங்க. அதெல்லாம் உண்மையாக இருந்தால் அதை வச்சே கூட நான் ஒரு வீடியோ பேசுகிறேன். ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நான் தைரியமாக சொல்கிறேன்னா, உங்களால் அது முடியவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு உண்மையான தகவலே கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கிற தகவலெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது ஷாருக் கான் படம், சல்மான் கான் படம், அல்லது அக்ஷய்குமார் படம், இவங்க படங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வடை தான் உங்க கையில் கிடைக்கும். இந்த வடையை வச்சுக்கிட்டு நீங்க பார்த்துக்கிட்டே, ஆஹா விஜய் அண்ணா எப்போ ஏற்பட்ட வடை சுட்டுருக்காரு நீங்க பிரமிச்சு போலாமே தவிர உங்களுக்கு உண்மையான தகவல் ஒரு நாளும் கிடைக்காது. காரணம், பொய்களால் கட்டமைக்கப்பட்டது தான் விஜயனுடைய பிம்பம். அதுவும் குறிப்பா திரைத்துறையை பொறுத்தவரை தன்னை மிக உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர்னு காமிக்கிறதுக்கு அவர் பண்ணாத டகால்ட்டி வேலைங்கிறதே சினிமாவில் கிடையாது. எங்கே வேணா சொல்லலாம், யாருக்கிட்ட வேணா சொல்லலாம். தைரியம் தான் யாராவது இதை மறுத்து பார்க்கட்டும். அப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துட்டாரு. அது தனி ட்ராக். இப்போ இந்த விஜய்க்கு இப்போ வரைக்கும் உள்ள மனக்குறை, விஜய் ரசிகர்களுக்கு உள்ள மனக்குறை என்னன்னா, விஜய்க்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லணும். 68 படத்துல ஒரு படத்தை கூட சொல்ல முடியலையே. சீமான் முன்ன சொன்னார் பாருங்க, விஜய் நடத்திய 69 படத்துல ஒரு படம், ஒரே ஒரு படம் நல்ல படம் சொல்லுங்கடா பார்ப்போம் அப்படின்னாரு. அவர் சொன்னது வேற ரேஞ்சில். நல்ல படம் அப்படின்னா ரஜினி நடித்த முள்ளும் மலர, ஜானி, இல்லை நல்லவனுக்கு நல்லவன், அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல படம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஒரே ஒரு படம் உண்மையிலே பாக்ஸ் ஆஃபீஸர் ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம் ஒன்று சொல்லுங்கடா பார்ப்போம்னா அதுவும் ஒன்றும் இல்லை. ஆவுன்னா கில்லின்னு தூக்கிட்டு வருவாங்க. இந்த கில்லி பற்றி கண்ணீரோட அந்த படத்தோட தயாரிப்பாளர் சொன்ன வார்த்தைகள்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. போட்ட அந்த முதல் கூட தேரலை, பப்ளிசிட்டி மட்டும்தான் பறக்குது அப்படின்னு சொன்னார். எப்போ படம் ரிலீஸ் அப்போ. ஏன்னா படத்துக்கு அவ்வளவு செலவை இழுத்து விட்டார் டைரக்டரு. செலவு தான் ஜாஸ்தி, வருமானம் பெருசாக இல்லை அப்படின்னாரு. இப்போ ரீரிலீஸில் அவங்க பெருசாக அதுக்கு ஒரு வசூல் வடையெல்லாம் சுட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ இப்படி விஜயுடைய படங்கள் வசூலிலும் சரி தரத்திலும் சரி ஒரு பெரிய பேர் அந்த படங்கள் எதுக்குமே இல்லை. சரி, அது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்றாங்கல்ல, அதாவது ஒட்டுமொத்த திரையுலகமும் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு லாபம் கொட்டுன வெற்றி படம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த இண்டஸ்ட்ரி ஹிட் ஏதாவது இருக்கான்னா அப்படியே ஒன்றும் இல்லை. சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி ஒரு பெயரோட தான் அவருடைய அந்த புகழ், ஹீரோங்கிற அந்த இமேஜ் மெல்ல மெல்ல சரிகிற நேரத்தில் தான் அவர் ரொம்ப நேக்க எஸ்கேப் ஆகி அரசியலுக்கு போயிட்டார். இப்போ அவருடைய கடைசி படம்னு இந்த ஜனநாயகத்தை தூக்கி வைக்கிறாங்க. ஜனநாயகன் பெரும்பாலும் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அபிஷியலாக 20 லட்சம் பேரும், அன்அபிஷியலாக 50 லட்சம் பேரும் பார்த்ததா ஒரு தகவல் இருக்கு. அது கூட அவங்க தான் வெளியிட்டதே. நீதிமன்றத்தில் விசாரணையின் போது இந்த படத்தை எத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு சொன்னதே அந்த படக்குழு தான். அதனால அவ்வளோ பேர் பார்த்துட்ட ஒரு படம், அதனுடைய தரம் எப்படி இருக்குன்னு பரவலாக அவங்க காதில் விழுந்திருக்கும். நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு படம் ஒரு வசூல் சாதனை நிகழ்த்திருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவங்க ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது வழியை கண்டுபிடிப்பாங்க.
இப்போ நம்ம ரெக்கார்டு அந்த புக்கிங்க்கு வருவோம். இப்படி ஒரு மனக்குறையோடைய சினிமா விட்டு வெளியே போயிருக்கார் விஜய். ஒரு இண்டஸ்ட்ரிட்டு கிடையாது, ஒரு மிகப்பெரிய வசூல்னு ஆர்கானிக்கா சொல்லக்கூடிய தகவல் எதுவும் இல்லை. எதை சொன்னாலும் மறுக்கிறாங்க, எதை சொன்னாலும் ஸ்கேமுங்கிறாங்க, எதை சொன்னாலும் பொய்யுங்கிறாங்க, வடங்கிறாங்க. அந்த லட்சணத்துலதான் அண்ணனோட வசூல் ரெக்கார்டு இருக்கு. இப்போ இந்த படத்துக்காவது வசூல் ரெக்கார்டு ஏற்ற முடியுமான்னா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கிற கலை யதார்த்தம். இப்படி ஒரு சூழல்ல இந்த படத்தை கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் நடிக்கின்ற டைட்டில் கார்டோட படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகுது. இப்போ டிக்கெட் புக்கிங் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் தற்கூரிகள் அப்படி குதிக்கிறாங்க. என்ன ஒரு புக்கிங் தெரியுமா? தமிழ்நாடு அப்படியே ஒரு தேட்டர் கூட இல்லை, எல்லா தேட்டர்லையும் ஃபுல்லு. டிக்கெட் வித்து தீர்ந்துருச்சு, இத்தனை ஷோ ஃபுல்லு, அத்தனை ஷோ ஃபுல்லு, இத்தனை டிக்கெட் வித்தது அப்படின்னு இவர்கள் விடுகிற அந்த ரீல் இருக்கு. ரீல் அந்து போச்சுரா சாமிங்கிற அளவுக்கு நேத்துல இருந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விசாரிச்சோம். முதல் நாள் இந்த படத்துக்கு வித்திருக்கிற டிக்கெட் லட்சணம் என்னன்னா 6.7 கோடி. இந்தியா முழுக்க, லோக்கல் இந்தியா முழுக்க இந்த படத்துக்கு முன்பதிவு மூலம் கிடைச்சிருக்கிற தொகை 6.7 கோடி ரூபாய். இன்னும் ஒரு நாள் 2 நாள் இருக்கு. இந்த 2 நாள் இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணுது, சாரி இந்த முன்பதிவு எவ்வளவு வருதுங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்து எப்படி இது புக் ஆகியிருக்கு? முதல்ல இந்த மற்ற நாடுகள் எல்லாம் முதல்ல பார்த்துட்டீங்கன்னா, அமெரிக்கா முக்கியமான மார்க்கெட். இந்த பீஸ்ட் படம் வரைக்கும் கூட விஜய்க்கு அமெரிக்காவிலாம் ஒரு மார்க்கெட்டும் கிடையாது. அப்புறமா அவங்க வழக்கம் போல அவங்களுடைய ஜகஜால வித்தைகள் எல்லாம் காமிச்சு அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கிறதா உருவாக்கி ஒரு வசூல் வடையை காமிச்சாங்க. லியோவில் எப்படியெல்லாம் ப்ராக்ஸி புக்கிங் பண்ணாங்கன்னுலாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படியெல்லாம் பண்ணி இன்னைக்கு அமெரிக்கா ஒரு முக்கியமான மார்க்கெட் விஜய் படத்துக்குன்னு கொண்டு காமிக்கிறாங்க. அங்கே இந்த படம் டிக்கெட் புக்கிங்கில் இது வரைக்கும் எவ்வளோ அது சாதிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு $2,30,000 தான் இது வரைக்கும் அந்த படத்தினுடைய முன்பதிவுக்குன்னு கிடைச்சிருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய முன்பதிவு லட்சணம் இதுதான். இப்ப இந்த நிமிஷம் நான் பேசுற நிமிஷம் வரைக்கும் வழக்கத்தை விட 60% வரைக்கும் டிக்கெட் புக்கிங்ல மந்தமா இருக்கு அப்படின்னு அங்கிருந்து அறிக்கை வருது. வழக்கமா புக் ஆகும் இல்லையா, முன்பதிவு ஆகும் இல்லை. இப்ப நாளை மறுநாள் ரிலீஸ்னா இப்ப என்ன வேகமா டிக்கெட் சேல் ஆகணும். ஆனா இப்ப வரைக்கும் அந்த முன்பதிவுங்கிறது 60% வரை குறைவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, தியேட்டர்ல என்ன புக்கிங் நிலவரம், உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு 3 தியேட்டர் செயின், இந்த ஏஎம்சி, சினிமார்க்கு, அப்புறம் ரீகல், இந்த திரையரங்குகளில் போயிட்டு என்ன லெவலில் டிக்கெட் புக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா சில ஸ்க்ரீன்களில் ஒரு டிக்கெட் கூட புக் ஆகலை. நான் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலை, எனக்கு அதுக்கு அவசியமும் இல்லை. இன்னொன்று, இதை யாரும் மறைக்க முடியாது, நீங்களே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் ஏஎம்சிக்கோ ரீகலுக்கோ அல்லது சினிமார்க்குக்கோ இந்த தியேட்டர் செயின்ஸுக்கு போயிட்டு நீங்கள் உள்ளே போய் டிக்கெட் முன்பதிவு என்ன லட்சணம்னு போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சில அரங்குகளில் 1, 2, 3 சீட்டு புக் ஆகிருக்கு. சில அரங்குகளில் ஒன்றுமே புக் ஆகலை. சில முக்கியமான தமிழர்கள் நிறைய இருக்கிற சில பகுதிகளில் மட்டும் ஒரு 10 டிக்கெட் புக் ஆகிருக்கு. ஒரு 50-54 சீட்டு இருக்கிற தேட்டரில் ஒரு 10 டிக்கெட் புக் ஆகிருக்கு. இப்படித்தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் யூரோப்பில் தான் அண்ணனுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டு, ரசிகர்கள் பயங்கரமான ரசிகர்கள்ன்றாங்களே அப்படின்ட்டு போய் இங்கிலாந்து, பிரிட்டனில் போய் பார்த்தா, யூகே முழுக்க பார்த்தா பெரிய பெரிய திரையரங்குகள், ஒரு அதாவது 200 சீட் இருந்தால் பெரிய தேட்டருங்க. இங்கெல்லாம் இந்த 150-160 சீட் இருக்கிற பெரிய தேட்டர்களில் 4-5 டிக்கெட்டுகள் கூட இது வரைக்கும் சேல் ஆகலை. இந்த ஜனநாயகன் படத்துக்கு முன்பதிவுங்கிறது இவ்வளவு மட்டமாக இருக்குது. உலகம் முழுக்க இருக்கிற நிலைமை இது. மலேசியாவெல்லாம் கேட்க வேணாம். இந்த ஜிஇசிலாம் பார்த்தீங்கன்னா 6 டிக்கெட் 7 டிக்கெட் விற்கிறதே பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸிலும் 35 ஸ்க்ரீன்லாம் இருக்குது அந்த ஜிஇசிக்கு. அதில் இந்த படத்தை போட்டிருக்கிற ஸ்க்ரீன்லன்னா 4 டிக்கெட் 5 டிக்கெட் விற்கிறது பெரிய விஷயமா இருக்குது. சரி, இந்தியாவில் என்ன நிலைமை அப்படின்னா, இந்தியாவில் 3 வருஷம் ரிலீஸ் ஆகுது. தமிழில், அப்புறம் ஜனநாயகுடு அப்படின்னு தெலுங்குல, எவ்வளோ சிரிப்பாக இருக்குது தெலுங்குல, அதுக்கப்புறம் ஜன் நேதா அப்படின்னு ஹிந்தியில் 3 வருஷம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஜன் நேதா பல்லளிக்குது. 2 தேட்டர் 3 தேட்டர் தான் போட்டிருக்காங்க. மும்பையில் மொத்தமே 4 ஸ்க்ரீனாக தான் போட்டிருக்காங்க இந்த ஜன் நேதான்ற ஹிந்தி வெர்ஷனை. அதில் கல்யாணில் ஒரு தேட்டரு, அதே போல் நவி மும்பையில் ஒரு ஸ்க்ரீனு, சவுத் மும்பையில் ஒரு ஸ்க்ரீனு. இதெல்லாம் தமிழர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகள். இங்கெல்லாம் ஒரு ஸ்க்ரீனு, அவ்வளோதான். ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஷோ மட்டும்தான்.
சரி, டிக்கெட் சேல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணில் வந்து ஒரு டிக்கெட் கூட விற்கல, முன்பதிவு ஒரு டிக்கெட் கூட ஆகலை. இது இந்த படத்தினுடைய இந்தியா லெவல் புக்கிங். ஏன்னா மும்பையோட முடிச்சிட்டே அப்படின்னா, மும்பையில் இந்த நிலைமை ஜன் நேத்தா இருக்கு, மற்ற இடத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதே போல ஜனநாயகுடு தெலுங்கு படத்தை எடுத்து அதை திரும்ப தெலுங்குல டப் பண்ணி விடுறாங்க, ஜனநாயகடுன்னு சொல்லிட்டு பகவந்த் கேசரியை ஜனநாயகடுன்னு விடுறாங்க. அங்க மேக்சிமம் வந்து திரையரங்குகள் காலியாக தான் இருக்கு. ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கு தேச நகரங்களில் இந்த படத்துக்கான புக்கிங்ன்றது ஒன்றுமே கிடையாது. தமிழ் படத்துக்கு மட்டும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சில அரங்குகளில் காட்டுறாங்க, மற்ற அரங்குகள்லாம் காலியாக தான் இருக்குது. இவருடைய கோட்டைன்னு சொல்கிற கொச்சி உள்ளிட்ட மலையாள பகுதிகளெல்லாம் நீங்களே போய் பாருங்கள். அதை வேற சொல்லணும்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய கோழிக்கோட்லேயோ அல்லது திருவனந்தபுரத்துலேயோ என்ன லட்சணத்தில் அந்த படத்துக்கு முன்பதிவு இருக்குன்னு. அங்கே ஒரு வருஷம் தமிழ் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கே வந்து முதல் நாளில் சில திரையரங்குகளில் ஓரளவுக்கு டிக்கெட் போயிருக்கு, மற்ற எல்லாமே காலியாக இருக்குது. அடுத்த நாளெல்லாம் வந்து தியேட்டரு ஸ்க்ரீன் அந்த ஷோவே வந்து குறைச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் என்ன லட்சணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே டிக்கெட் இல்லைங்க, மேக்சிமம் விற்று தீர்ந்து போச்சு. இப்போ நீங்கள் மாயாஜாலாம் பார்த்தீங்கன்னா 53 ஷோ சோல்டு அவுட்டுங்க முதல் நாள். அதுக்கடுத்து அந்த விஜய் பார்க்கின்னு ஒரு தியேட்டர் எல்லா ஷோவும் டிக்கெட் வித்துருச்சுங்க. அப்புறம் ரோகிணியெல்லாம் டிக்கெட் அவங்க முன்பதிவுன்னு சொல்லி முடிச்ச உடனே பார்த்தா டிக்கெட்டே இல்லைங்க. என்னடா அது, அப்படியா இவ்வளவு வித்துருச்சா? எப்படி செகண்ட்ஸில் டிக்கெட் விற்கும்? செகண்ட்ஸ். இப்போ ரோகிணியில் முன்பதிவுன்னு சொன்னாங்க. நான் முதல்ல உண்மையிலேயே வந்து அதை அவனுடைய களவாணித்தனம் என்னன்னு பார்க்கணுன்றதுக்காகவே அந்த முன்பதிவுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், டிக்கெட்டே இல்லை. அது எப்படி அது செகண்ட்ஸில் சேல் ஆகும்? சரி, அப்படி விட்டுட்டு இன்னும் மற்ற தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு தெரிஞ்ச திரையரங்கள், பாவம் பேரை சொன்னால் வருத்தப்படுவாங்க, அதனால பேரை சொல்லலை, தெரிஞ்ச திரையரங்கள் ஒரு 10 திரையரங்கில் போய் பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே டிக்கெட் இல்லை, எல்லாமே சோல்ட் அவுட்டுன்னு வந்துருச்சு. சரி, சோல்ட் அவுட்டு தானே, நம்ம தான் தேட்டர் ஓனர் தெரியுமே அப்படின்ட்டு ஓனரை தொடர்பு கொண்டு என்னங்க விஷயம் அப்படின்னு. ஒன்றும் இல்லைண்ணே, முதல் நாள் சரி எப்படி இருந்தாலும் டிமாண்ட் இருக்கும், இந்த பசங்க எல்லாரும் வந்து முட்டி மோதுவாங்க, அதனால் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு மொத்தத்தை பிளாக் பண்ணிட்டேன்ட்டு. ஏங்க நான் சொல்கிறது நிஜம், 100% உண்மை, எந்த பொய்யும் நான் சொல்லலை. பேரை சொன்னால் பாவம் அவர் மாட்டிக்குவார், வருத்தப்படுவார். ஒருத்தர் மட்டும் இல்லை, நான் கிட்ட 10 தேட்டர் ஓனர் என்னால் சொல்ல முடியும். 10 தேட்டர் ஓனர்கிட்ட இருந்து ஒரே ரெஸ்பான்ஸ் தான், நாங்கள் தானே பிளாக் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா அடுத்த நாள் வேணால் நீங்கள் எடுத்துக்கண்ணே, டிக்கெட் இருக்குது, அடுத்த நாளும் டிக்கெட் இருக்குண்ணே, திங்கக்கிழமைக்கு மேலே தேட்டர் கவுண்டே குறைஞ்சிருங்க வேணா பாருங்க அப்படின்னு. போய் பார்த்தா திங்கக்கிழமை 4 காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் இருக்கு படம். வியாழக்கிழமை படம் ஓப்பன் ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த லட்சணம். திங்கக்கிழமை பார்த்தா சென்னை மாநகரத்தில் 4 அந்த மால் அதில் மட்டும்தான் படம் இருக்குன்னு போடுறான், மீதில் எல்லாத்தையும் எதுவுமே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. 53 ஷோ போட்ட மாயாஜால் வந்து லிஸ்ட்லேயே கிடையாதுங்க திங்கக்கிழமை. இதுதான் வந்து இந்த ஜனநாயகனுடைய உள்குத்துங்கிறது. அதாவது திரையரங்க உரிமையாளர்கள் மொத்த டிக்கெட்டையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. அதே போல் விஜயனுடைய ரசிக குஞ்சிகள், அணில் குஞ்சிகள், அவர்கள் கூட்டம் ஒரு பக்கம் வந்து போய் பிளாக் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விளைவு முதல் 3 to 4 நாட்கள் வரைக்கும் ஓரளவு முதல் நாள் சோல்ட் அவுட்டுன்னு காட்டுது. ஆனால் எல்லாருக்குமே நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் அதிகாலையிலிருந்து டிக்கெட் கிடைக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், குறிப்பிட்ட தேட்டர்களில் போய் பார்த்தீங்கன்னா படம் வெளியாகிற வியாழக்கிழமை காலையில் டிக்கெட் கிடைக்கும், அல்லது நாளை புதன்கிழமை மாலையில் டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஓடுற வரைக்கும் பிளாக்ல ஓட்டுவாங்க, அதுக்கப்புறமா வந்து விட்டுருவாங்க, ஓப்பனில் விட்டுருவாங்க. இந்த லட்சணத்தில் தான் இவருடைய படங்களுடைய டிக்கெட் விற்பனைங்கிறது இதுவரைக்கும் நடந்தது, இப்போ நடக்குது, இனிமேலும் வந்து இப்படித்தான். இனிமேல் வாய்ப்பு இருக்கான்னா யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும். ஸோ இந்த லட்சணத்தில் இந்த படத்தினுடைய டிக்கெட் புக்கிங்ன்றது இருக்குது. இதை வச்சுக்கிட்டு வந்து இவங்க அலப்பறை பண்ணுவாங்க, நிறைய பொய் செய்திகள் வரும், நிறைய வடைகள் வரும், எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கடந்து போகணும். ஏன்னா ஒன்றுமே இல்லாத காலத்திலேயே அவங்க அப்படியெல்லாம் பண்ணவங்க. இப்போ ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, சொல்கிறத செய்கிறதுக்கு ஏவலாளிகள் இருக்காங்க, போலீஸும் கைவசம் இருக்குது. ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னால் அவன் வாயை அடைச்சிட்டு இதுதான்டா உண்மை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு அதிகாரம் கையில் இருக்குது.
அதனால அவங்க சொல்றதெல்லாம் அச்சில் ஏறும், அவர்கள் சொல்வதெல்லாம் சாதனையாக மாறும், மற்றவர்கள் சாதனை இருட்டடிப்பு செய்யப்படும். என்ன இப்போ வரைக்கும் சாதனை? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரஜினி புகழ் பாடணுங்கிற கட்டாயம் ஏதும் இல்லை. உண்மையாவே எனக்கு அந்த கட்டாயமே கிடையாது. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டு சினிமா நிலவரப்படி அதிக ஒரு நாளில் அதிக வசூலை எடுத்த படம்னா அது ரஜினிகாந்த் நடித்த படம் தான் கூலி. இந்திய அளவில் மிகப்பெரிய வசூலை எட்டிய தமிழ் படம்னா அது ரஜினிகாந்த் நடித்த படம் தான். முதல் படம் 2.0, அடுத்த படம் ஜெயிலர். அதே போல அதிக அளவில் உண்மையிலேயே 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 400 கோடி, 500 கோடி, 600, 700, 800, 900 கோடி வரைக்கும் வசூலை எடுத்த ஒரே நடிகர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். உண்மையிலேயே இந்தியாவிலேயே அதிக இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் கொடுத்த ஒரே நடிகர் அப்படின்னா அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். 23 படங்கள் இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில், இந்த ஒட்டுமொத்த தொழிலும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ஒரே நடிகர் யாருன்னா அது ரஜினிகாந்த் மட்டும்தான். இப்போ நான் சொன்னேன், இதில் ஒன்று கூட விஜய்க்கு இல்லை.